பாஜக மாநில என்ன பிறக்கும் போது நூ சென்னைக்கு தேரான்னு கன்னடத்தில் பேசிட்டா பிறந்தாரு. அவருக்கு தேவை இருந்தது, அவர் கர்நாடகத்தில் போய் அங்கே ஐபிஎஸ்ஸாக பணியாற்றினார். அங்கே போய் தேவை இருந்தது, கன்னடம் படிச்சுக்கிட்டாரு. எங்களுக்கு தேவை இருக்குதுன்னா எங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய மகன் வந்து ஃப்ரெஞ்சு படிப்பார், என்ன மொழி வேணால் எனக்கு வசதி இருக்குது படிக்கிறேன். இதில் வசதி வாய்ப்புகளில் முதல்ல வந்து கல்வி என்பது சமூக நீதி சார்ந்தது. நீங்கள் வந்து இன்னைக்கு ஒருத்தன் வந்து வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் முயன்றான்னா அவன் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி பயணிப்பான். அதற்கு எங்கேயுமே யாருமே தடை போடலை. இந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட 2000 சிபிஎஸ்சி பள்ளி இருக்குது. எல்லாத்துலேயும் கட்டாய மொழியாக ஹிந்தி இருக்குது. எங்கேயாவது போய் நாங்கள் திமுக எல்லா ஸ்கூல்லையும் போய் இந்தியை ஒழிக்கணும்னு போய் ஸ்கூலை மூடணுமா? இந்தி படிக்கிறதுக்கு நாடாளுமன்றத்தில் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே சொல்லியிருக்காரு, நிர்மலா சீதாராமன் படித்த காலத்திலேயே அவர் இந்தி வழியில் தான் படித்தாருன்றதை நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கார். ஸோ இந்த நாட்டில் இந்தி படிக்கிறதுக்கு எப்பொழுதுமே தடை இருந்ததில்லை. இந்தி திணிப்புக்கு தான் நாங்கள் எதிராக இருக்கிறோம். இந்தி திணிப்புக்கு நாங்கள் எதுக்கு எதிராக இருக்கோம்னா, நீங்கள் வந்து எங்களை என்ன படிக்கணும்னு நீங்கள் சொல்லாதீங்க. எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் எந்த மொழியும் படிப்போம்.